பவர் பேங்க் வாங்க போறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோ. மார்க்கெட்ல எக்கச்சக்கமான பவர் பேங்க் இருக்கு. இதுல எது பெஸ்ட் பவர் பேங்க், எந்த பவர் பேங்க் நம்ம வாங்கலாம் அப்படின்ற குழப்பம் எல்லாருக்குமே இருக்கும். சோ இந்த வீடியோல நான் ஒரு சில பவர் பேங்க் வாங்கியிருக்கேன். இது தவிர வேற ஒரு சில பெட்டரான பவர் பேங்க்ஸும் எடுத்து வச்சிருக்கேன். என்ன பவர் பேங்க் எந்தெந்த இடங்கள்ல பெட்டரா இருக்கு, எந்த பவர் பேங்க் உங்களுக்கு சரியா இருக்குன்னு சொல்றேன், பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் காம்பாக்டான பவர் பேங்க் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பவர் பேங்கை கன்சிடர் பண்ணலாம். என்னோட ஹைலைட்டே நீங்க சார்ஜ் பண்றதுக்கு கேபிள் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை, டைரக்டா சார்ஜ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பழைய ஐபோன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா கூட லைட்னிங் கேபிள் இருக்கு. இது ஒரு 5000 mAh பவர் பேங்கா வரதுனால உங்களோட ஐபோனா இருக்கட்டும், உங்களோட மொபைலா இருக்கட்டும் 80 to 90% ஃபுல்லா சார்ஜ் பண்ணிடும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இதை மாட்டிட்டு தனியா தூக்கிட்டு சுத்தணும்னு அவசியமே கிடையாது. இது மொபைலோட கனெக்ட் ஆயிருக்கும். பவர் பேங்க் மாட்டிருக்கதே தெரியாது. நார்மலா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். வேற லெவல் ஒர்த். இதை விட ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இதனோட பிரைசிங் வெறும் 429 ரூபாய்க்கு அவைலபிளா இருக்கு. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அப்பப்ப பிரைஸ் வெரி ஆயிட்டே இருக்கும். ஒருவேளை நல்ல பிரைஸ்க்கு வந்ததுன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலையும் ஷேர் பண்ணுவேன். அதையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ப்ராடக்ட் நல்ல பிரைஸ்ல வந்ததுனாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஒரு லிங்க் கிடைச்சிடும். ஸோ இது வந்து ஒரு 6 மாசத்துக்கு மேல யூஸ் பண்ணிட்டாங்க. எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஸோ தைரியமா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கம்மி பிரைஸ்ல கிடைக்குது, நல்லா இருக்காதோ அப்படின்னு நினைச்சுதான் நான் வாங்கினேன். என்னோட எண்ணத்தை முழுசா மாத்திருச்சு. வாங்கணும்னா நீங்களும் வாங்கிக்கோங்க. இந்த பவர் பேங்க் 15 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். ஒருவேளை உங்களுக்கு இதை விட ஹையான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ற மாதிரி பவர் பேங்க் வேணும்னா இந்த ஸ்டப்கூலோட பவர் பேங்க் ட்ரை பண்ணலாம். இது அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். இதே மாதிரியான பவர் பேங்க் இருந்தாலும் இதனோட விலை கொஞ்சம் அதிகம், 900 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல வரும். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் ரொம்ப முக்கியம்னா 900 ரூபாய்க்கு அந்த பவர் பேங்க் வாங்கிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அடுத்து 10,000 mAh பவர் பேங்க் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 10,000 mAhல ரொம்ப விலை கம்மியான ஒரு பவர் பேங்கை பார்த்துடலாம். இது ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் பக்கத்துல நான் யூஸ் பண்ணிட்டேன். இல்ல ஒரு வருஷத்துக்கு அதிகமாக யூஸ் பண்ணிட்டேன். இது பிளிப்கார்ட்டோட ஸ்மார்ட் பை பவர் பேங்க். இதை வாங்கும்போது ஒரு 500 ரூபாய் அந்த பிரைஸ்ல தான் வாங்கியிருந்தேன். ஆனா இப்போ உங்களால ஒரு 700 ரூபாய் பிரைஸ்ல வாங்க முடியும். அடிக்கடி விலை கம்மியா வருங்க. குறிப்பா பிளிப்கார்ட், அமேசான் சேல் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே விலை கம்மியா கிடைக்கும். வாங்கலாமா இவ்வளவு விலைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 10,000 mAh தைரியமா வாங்கலாம். சோ ஒரு வருஷத்துக்கு மேல யூஸ் பண்ணிருக்கேன். எந்த வித பிரச்சனையும் இல்ல. அவசரத்துக்கு ஒரு மொபைலை சார்ஜ் பண்ண போதுமான அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். சோ உங்களுக்கு கம்மி பிரைஸ் ஓகே அப்படின்னு நினைச்சீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 டைப் ஏ போட்டும் ஒரு டைப் சி ஒரு மைக்ரோ யூஎஸ்பியும் கொடுத்துருக்காங்க. சோ எந்த கேபிள் உங்கள்கிட்ட இருந்தாலும் சார்ஜ் பண்ணிக்க முடியும். கொஞ்சம் விலை அதிகமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆமரானோட 10,000 mAh பவர் பேங்க், இது ஸ்டைலோ N10 அப்படின்ற மாடல். இதுல N20 அப்படின்ற மாடலும் இருக்கு. அது 20,000 mAh பவர் பேங்கா இருக்கு. இதனோட ஹைலைட்டே இந்த டேக் தான். இந்த டேக்ல இவங்க வந்து டைப் சி கேபிள கொடுத்துட்டாங்க. சோ இதனால என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சார்ஜிங் கேபிள தனியா தூக்கிட்டு அலையணும் அவசியம் இல்ல. குறிப்பா சார்ஜிங் கேபிள மறந்துட்டோம்டா பவர் பேங்க் கொண்டு வரும்போது அப்படின்ற யோசனையும் இல்ல. டைரக்டா இந்த பவர் பேங்க் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுவும் உங்களுக்கு 20 வாட்கான பிடி சார்ஜிங் குயிக் சார்ஜிங் 3.0 சப்போர்ட் பண்ணும். இது வந்து ஒரு ஆமரானோட பவர் பேங்க். சோ ஒரு வருஷம் வாரண்டியோட வருது. பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணியா இருக்கும். நான் யூஸ் பண்ண வர ரொம்பவே நல்லா இருக்கு. 950 ரூபாய் பிரைஸ்ல இப்போ உங்களால வாங்கிக்க முடியும். இதுல போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டைப் ஏ போட்டும் ஒரு டைப் சி போட்டும் கொடுத்துருக்காங்க. சோ எப்படியும் ஒரு மொபைல் அல்லது 2 மொபைல் தான் சார்ஜ் பண்ணும். இது போதுமானதா இருக்கும். அடுத்து 10,000 mAhல மேக்ஸேஜ் சப்போர்ட்டோட வேணும்னா, அதாவது வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட வேணும்னு நினைச்சீங்கன்னா, குறிப்பா ஐபோன் வச்சிருக்கவங்களுக்கு தேவைப்படும். இந்த ஆமரானோட மேக்ஸேஜ் வயர்லெஸ் சார்ஜிங் பவர் பேங்க் வாங்கலாம். இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 வாட்கான வயர்லெஸ் சார்ஜிங் அவுட்புட் கிடைக்குது. ஒருவேளை நார்மல் வயர்லெஸ் சார்ஜிங் மொபைல் வச்சிருந்தீங்கன்னா கூட அது கூடயே ஒரு ரிங் வந்துருது. அதை யூஸ் பண்ணி மேக்ஸேஜ் சார்ஜிங்காக யூஸ் பண்ணிக்க முடியும். இது தவிர இதுலயும் உங்களுக்கு 2 போர்ட் இருக்கு. ஒன்னு மைக்ரோ யூஎஸ்பி போர்ட், இன்னொன்னு டைப் சி போர்ட் கொடுத்திருக்காங்க. இதுவும் 10,000 mAh பவர் பேங்க் தான். ஆனா மேக்ஸேஜ் பவர் பேங்க் அப்படின்றனால 1,400 ரூபாய் பிரைஸ்க்கு உங்களால வாங்க முடியும். அடுத்து 20,000 mAh பவர் பேங்க். சோ இதுல லோ பிரைஸ்ல வாங்கினா நீங்க வந்து அமேசான் பேசிக்ஸ் பவர் பேங்க் ட்ரை பண்ணலாம். நான் வந்து இந்த 20,000 mAh யூஸ் பண்ணதில்லை. நான் 10,000 mAh யூஸ் பண்ணிருக்கேன். ரொம்ப நல்லாவே இருக்கும். சோ நம்ம கொடுக்குற காசுக்கு கண்டிப்பா ஒர்த்தா இருக்கும். ஏன்னா இந்த 20,000 mAh பவர் பேங்க் 10,000 mAh பவர் பேங்க் ரேட்லயே கிடைச்சிருது. வெறும் 899 ரூபாய் பிரைஸ்ல உங்களால வாங்க முடியும். இதுல ஒரு டைப் ஏ போர்ட், ஒரு டைப் சி போர்ட், ஒரு மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் 3 கொடுத்துருவாங்க. எல்லா பவர் பேங்க்ஸ்லயும் பாக்குற மாதிரி 22.5 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடைச்சிருங்க. விலை கம்மியா இருக்கணும், ஒரு நல்ல பவர் பேங்கா இருக்கணும், mAh அதிகமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பவர் பேங்க் ட்ரை பண்ணுங்க. இல்ல விலை கொஞ்சம் அதிகமா போனாலும் பரவாயில்ல, இன்னும் நல்ல பவர் பேங்க் வேணும்னு நினைச்சீங்கன்னா போர்ட்ரானிக்ஸ் பவர் பேங்க் நீங்க ட்ரை பண்ணலாம். போர்ட்ரானிக்ஸோட இந்த 20,000 mAh பவர் பேங்க் உங்களுக்கு 1,218 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல வருது. இதுலயும் உங்களுக்கு அதே 22.5 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் சப்போர்ட் பண்ணுது. இதுல ஒரு டைப் சி போர்ட், ஒரு டைப் ஏ போர்ட் ரெண்டும் தான் இருக்கு. மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் இல்ல. இப்போ யாருக்கும் அது பெருசா தேவைப்படுறதும் இல்ல. சோ ஓவராலா இதனோட ஹைலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்க டிஸ்பிளே தான். ஆமா, இதுல வந்து பேட்டரி பர்சன்டேஜா டைரக்டா காமிச்சிடும். மத்த பவர் பேங்க்ஸ்ல எல்லாம் லைட் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. சோ இந்த லைட்டை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். ஆனா இதுல டைரக்டா எத்தனை பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்கு அப்படின்றத காமிக்கிறதுனால நம்ம வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம். சோ பவர் பேங்க்ல இவ்வளவு சார்ஜ் இருக்குன்னா நம்ம மொபைலுக்கு சார்ஜ் பண்ணிடலாமா இல்லையா அப்படின்ற ஒரு
தெளிவான கான்டென்ட்ல இருக்க முடியும். ஸோ ஒரு 1200 பட்ஜெட்ல இது வந்து ஒரு பெஸ்டான பவர் பேங்கா இருக்கு. இன்னும் கொஞ்சம் அதிகமா போனோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க Xiaomiயோட பவர் பேங்க் ட்ரை பண்ணலாம். ஒரு 2000 பிரைஸ்ல வரும். ஸோ ஆல்மோஸ்ட் இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா முழுக்க ஒரு மெட்டல் பில்ல வரும். ஒரு சாலிடான பவர் பேங்கா இருக்கும். அடுத்து 20,000 mAhல காம்பாக்டான ஒரு பவர் பேங்க் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து போட்டோட இந்த காம்பாக்ட் பவர் பேங்கை ட்ரை பண்ணலாம். இதுவும் நம்ம முன்னாடி பார்த்தோம் எல்லா பவர் பேங்க் மாதிரியே 20,000 mAh பவர் பேங்கா வருது. 22.5 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது. போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 டைப் ஏ போர்ட், ஒரு டைப் சி போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. ஸோ இதனோட விலை பார்த்தீங்கன்னா 1699 பிரைஸ்ல வருது. ஸோ இங்க காம்பாக்டா இருக்கிறதுனால தான் இந்த விலை. இதுவே நார்மலா ஒரு போட்டோட பவர் பேங்க் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1200 1500 பிரைஸ்க்குள்ளே உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இது கொஞ்சம் காம்பாக்டா இருக்குது அப்படின்றதுனால விலை கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஒரு நல்ல பிரைஸ்ல ஒரு நல்ல காம்பாக்டான பவர் பேங்க் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா போட்டோட இந்த 20,000 mAh பவர் பேங்க் பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டா இருக்கும். ஸோ இதெல்லாம் தாங்க என்னோட லிஸ்ட்ல வந்த பவர் பேங்க். ஸோ எல்லா லிங்க்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் 10,000 mAh நீங்க Amaron எடுக்கலாம். கம்மி பிரைஸ்ல வேணும் அப்படின்னா Amazon பேசிக்ஸ் அல்லது பிளிப்கார்ட்டோட ஸ்மார்ட் பேல வர இந்த பவர் பேங்க் எடுக்கலாம். இல்ல எனக்கு வந்து காம்பாக்டா வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்ணை முட்டி இதை வாங்கிக்கோங்க. நான் வந்து இந்த ரெண்டை விட இதை தான் அதிகமாக யூஸ் பண்ணேன். ஏன்னா நம்ம மொபைலை நார்மலாக யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம், சார்ஜ் பண்றது கூட தெரியாது அப்படின்றனால. ஸோ உங்களோட தேவையை பொறுத்து பவர் பேங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. வேற ஒரு நல்ல வீடியோல பார்க்குறேன்.